வார்த்தையை சொல்லி பரிசுத்த ஆவியானவரால அவங்கள விடுதலை ஆக்கணும். விடுதலை அந்த ஒரு இதுதான் எனக்குள்ள இருக்கிறது. எனக்கு ஆசையும், வாஞ்சையும். அதனால அதுலலாம் அப்படியே இழந்து அப்படியே பல போராட்டங்கள கடந்து வந்தனால உபவாசம் எவ்வளோ முக்கியங்கிறது நம்ம வாழ்க்கையில திரும்பவும் நம்ம ஒரு முறை கூட நம்ம சிந்திப்போம். கொஞ்சம் தியானம் பண்ணுவோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். தானியேல் புக்கு அப்படியே கொஞ்சம் மேலோட்டமா தான் இருக்கும். நான் டீப்பா எதுவும் எடுக்கல. அதனால தெரிஞ்ச காரியங்கள் தான் ஒரு முறை கூட இது பண்ணுவோம். ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். தானியேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனம் 3 படிச்சுட்டு 8ல இருந்து 15 வரைக்கும் படிங்க. தானியேல் 1:3 முடிச்சிட்டு 8ல இருந்து 15 வரை. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் துரைமாக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையில் சேவிக்க திறமையுள்ளவர்களும் ஆகிய சில வாலிபரை கொண்டு வரவும். 8ல இருந்து படிங்க. 8ஆம் வசனத்திலிருந்து தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். பிரதானிகளின் தலைவன் தானியேலை நோக்கி, உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய என் ஆண்டவருக்கு நான் பயப்படுகிறேன். அவர் உங்களோடொத்த வாலிபரின் முகங்களை பார்க்கிலும் உங்கள் முகங்கள் வாடி போனவைகளாக காண வேண்டியதென்ன? அதனால் ராஜா என்னை சிரச்சேதம் பண்ணுவாரே என்றான். அப்பொழுது பிரதானிகளின் தலைவனாலே அனனியா, மிசாவேல், அசரியா என்பவர்கள் மேல் விசாரிப்புக்காரனாக வைக்கப்பட்ட மில்சார் என்பவனை தானியேல் நோக்கி, 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும். எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜபோஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்துப்பாரும். பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றான். அவன் இந்த காரியத்திலே அவர்களுக்கு செவி கொடுத்து 10 நாளளவும் அவர்களை சோதித்து பார்த்தான். 10 நாள் சென்ற பின்பு ராஜபோஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் கலையுள்ளதாயும் சரீரம் புஷ்டியுள்ளதாயும் காணப்பட்டது என்பதே. பாருங்க, இந்த 3வது வசனத்துல அவங்க எப்பேற்பட்ட ஜனங்கள் எங்க இருந்து அவங்க சிறையா வந்திருக்காங்க, பிடிச்சு கொள்ளப்பட்டு ஒரு சிறை கைதிகளா அவங்க அந்த இடத்துல வந்திருக்கிறாங்க. பார்த்தாங்க, ராஜ குலத்தார், ராஜ குடும்பத்துல பிறந்தவங்க, துரைமார்க்கங்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்கள், அழகானவங்க, சகல ஞானத்திலும் தேர்ந்தவங்க, அறிவில் சிறந்தவங்க, கல்வி நிபுணர்கள், ராஜாவின் அரண்மனையில சேவிக்க திறமை. அதாவது இப்ப நம்ம சில குடும்பங்கள் பெரிய ராஜாரம்னா அவங்களுக்கு ஒரு ஒழுங்கு வச்சிருப்பாங்க இல்லையா, சாப்பிடுறதுக்கு இப்படி எங்க உட்காரணும், எப்படி பேசணும், அந்த ராஜா கிட்ட எல்லாம் அது சேவிக்க திறமையுள்ளவர்கள். சாதாரண மக்களை கொண்டு உட்காரும் போது அங்க அவங்களுக்கு தெரியாது. இப்போ ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்காங்க, ஒரு ஆபீஸ்ல போய் ஒரு மேனேஜர்கிட்ட பேசணும் அப்படின்னா ஒரு படிக்காத ஒருத்தன் போய் நின்று அவங்ககிட்ட எப்படி பேச முடியும்? அவங்களுக்குன்னு ஒரு ஒழுங்கு வச்சிருக்காங்க. அந்த மாதிரி அவங்க முன்னாடி உட்கார்ந்து அத பண்ணக்கூடிய, அதாவது அது எல்லாத்தையும் பிரயத்தனம் பண்ணக்கூடிய திறமை வாய்ந்த அவர்கள், ராஜ குலத்துல பிறந்தவங்க, அவ்வளவு ஒரு மேன்மையானவர்களை தான் அவன் சிறை பிடிச்சிட்டு வந்திருக்கான். எதுக்காக? அவனோட சொந்த யூஸுக்காக. ஏன்னா அந்த அறிவு ஞானம் எல்லாத்தையும் அவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த வாலிபர்களை அவங்க பிடிச்சிட்டு வச்சிருக்காங்க. இந்த வாலிபர்கள் தான் பாத்தீங்கன்னா இவ்வளோ இருந்தும் அவங்க பெருமை கிடையாது, ஜெபத்துல உறுதியா இருந்தாங்க, தெய்வ பயம் உள்ளவர்களா இருந்தாங்க, அதை விட்டு விலகல, அவ்வளோ ஒரு ஒழுங்கா உள்ளவங்கள அந்த இடத்துல கொண்டு வராங்க. அதுல 8வது பாருங்க, அது நிறைய அதுக்கு மேல இருக்கிற வசனங்கள் இப்ப வேண்டாம். தானியேல் அந்த அந்த ராஜ போஜனத்துல அதை தீட்டுப்படுத்தக்கூடாது நம்மள அப்படிங்கிற அந்த யூத வம்சங்களோட சட்ட திட்டங்கள் அதுல எல்லாம் ஒழுங்கு அப்படியே கடைபிடிச்சு இருந்ததுனால அந்நிய போஜனம் அது அதுல
அவங்க தன்னை தீட்டுப்படுத்திட கூடாதுங்கிற அந்த சட்ட திட்டத்தை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு தான் அவங்க இருக்கிறாங்க. அதுலதான் அவங்க கேக்குறாங்களா, மரக்கறிகளை வந்து எங்களுக்கு கொடுங்க, பருப்பு இப்படி கொடுங்க, நாங்க எப்படி இருக்கிறோம் பாருங்க அப்படின்னு அளவுக்கு, அந்த அளவுக்கு 4 பேர் சேர்ந்து ஒண்ணா, ஏன்னா இவங்க அங்க இருக்கும்போதே அவங்க ஒண்ணாதான் இருந்திருக்கு. அதான் ஒரே இதுல ஞானவான்களை பிடிச்சு இங்க கொண்டு வந்துட்டாங்க. அப்ப அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை, கர்த்தருக்கு பயப்பட பயம், ஜெபிக்கிறது, தேவன் யாருங்கிறத நல்லா தெரிந்து கொண்ட ஒரு மக்கள். எல்லாருமே படிப்புல தேர்னவங்க தான் எல்லா விதத்திலயும். அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை என்னன்னா, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சனால அவங்க தைரியத்தோட சொல்றாங்க. ஐயோ! பருப்பு இப்படியெல்லாம் சாப்பிட்டு ஏதாவது ஒரு மாரி வாடி இருந்தா என்ன செய்றது? அப்படி இப்படின்னு அது எதையுமே அவங்க சிந்திக்கல. அவங்க அங்கருந்து எந்த சிந்தையில இந்த நாடு கடத்தப்பட்டாங்களோ, அந்த இடத்துல, அதே சிந்தையோட, அதே தைரியத்தோட, அதே தெய்வ பயத்தோடு கூட அவங்க இருக்கிறத நம்ம இதுல பார்க்குறோம். இப்போ அவங்க சாப்பிட்டாங்க. அந்த மரக்கறிகள் சாப்பிட்டாங்க. ஆனா எவ்வளோ தூரம் அவங்க இருந்தாங்கன்னு சொல்லி இந்த 20வது வசனத்துல அதிலயே பாருங்க. எ சகல சாஸ்திரிகளும், ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தனாக கண்டான் அப்படின்னு இருக்கு. மேலோட்டமா அப்படி எடுத்திருக்கேன். அந்த 10 மடங்கு அவங்களுக்குள்ள வந்து சமர்த்தனா இருந்தது. அவங்களுடைய அந்த ஆகாரம் புசிச்சதுனாலும் கிடையாது. அவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா, விசேஷித்த ஆவி. அவங்களுக்குள்ள தானியேலுக்குள்ள 2:47 பார்க்கிறோம். யா யா தேவன் பாருங்க 2:47 மறைப்பொருளை வெளிப்படுத்துறவருமா இருக்கிறார். இன்னொரு வசனம் இருக்கே. அவருக்குள்ள ராஜா தானியேலை நோக்கி, நீர் இந்த மறைபொருளை படியினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ம். ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றான். ம். அதுல பாருங்க, அதுலயும் இருக்கு. 6வது அதிகாரத்திலயும் தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால், அந்த வசனம் நிறைய இடத்துல இருக்குது. விசேஷித்த ஆவி அவங்களுக்குள்ள இருக்குது. ஏன்னா, அந்த விசேஷித்த ஆவியானவர் அவங்களுக்குள்ள இருக்கிறதுனால தான், அவங்க சாப்பிட்ட சாப்பாட்டுனால வந்து அவங்களுக்கு பெருசு இதா கிடையாது. இருந்தாலும் அது ஒரு விதத்துல ஒரு சின்ன ஹெல்ப்பா இருந்தாலும், இந்த ஆவியானவர் குடுக்கிற பெலன், அந்த வல்லமை, தேவன் கொடுத்திருக்கிற அந்த பிரித்தெடுக்க முடியாத வல்லமையின் பெலன் அவங்களுக்குள்ள இருந்ததுனால தான், அவங்க வந்து அப்படியான ஒரு 10 பேருக்கு மேல சமத்தரா காணப்பட்டாங்கன்னு சொல்லியிருக்கு. அப்ப மனுஷன் அப்பத்தினாலும் அ என்ன வசனம் இருக்கு? தே தேவனுடைய மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாய்ந்து கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொல்லி. இல்லையா? புதிய ஏற்பாட்டுல இருக்கு. அப்பத்தினால் மாத்திரமல்ல. மனுஷன் தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய இந்த வார்த்தைகள் மூலியமா தான் அவன் பிழைப்பான். அப்ப வந்து ஒரு பக்கம் தான் நம்மளுக்கு. முதலாவது இந்த பெலன். இந்த பெலன் அவங்களுக்குள்ள இருந்ததுனால தான், அவங்களால அப்படி வந்து ராஜா கண்ல தயவு கிடைக்க செய்தும் எல்லாத்துக்கும் 10 மடங்கு சமர்த்தராக அவங்க காணப்பட்டாங்க. இப்ப சிலர் பார்க்குறோம் உபவாசம்னு சொல்லிட்டு, இப்ப தானியேலின் உபவாசம்னு சொல்லி இப்போ நெறைய சபைகள்ல கூட சிலரெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்றாங்க. தானியேல் உபவாசம் அப்படின்னு சொல்லிட்டு, வெறும் வெஜிடேரியன் மாத்திரம் சாப்பிடுறது. அது ஒரு உபவாசம்ங்கிறது வேதத்துல கிடையாது. இவங்க அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாரி அவங்க இருந்தாங்க. அவங்க எத்தனையும் புசியாமலும், குடியாமலும் உபவாசம் இருக்கிற ஜனங்கள் தான் அவங்கலாம். ஆனா, இந்த நாள்ல அவங்க சுத்தமாவே வேண்டான்னு ஒதுக்க முடியாது. அதனால அவங்க என்ன செய்றாங்க, இத மேற்கொண்டாங்க. இத மேற்கொண்டுட்டு இப்ப ஃபுல்லா வெஜிடேரியனே சாப்பிட்டுட்டு, இன்னைக்கு நான் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிச்சுட்டோம். தானியல் ஃபாஸ்டிங் இருந்தோம். அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து பார்த்தா நம்மள நாமளே ஏமாற்றிக் கொள்ளுகிறது. அதிலயே பார்க்கிறோம். எஸ்தரு எஸ்தர் புக்ல 4:16 3 நாட்கள் புசியாமலும், குடியாமலும் உபவாசம் இருந்தார்கள். எடுக்க வேண்டாம். 3 நாட்கள் புசியாமலும், குடியாமலும் இருந்தார்கள். ஏன்னா, அவங்க அந்த துன்பத்திலிருந்து வெளிய வரணுங்கிறதுக்கு வைராக்கியத்தோட எஸ்தர் சொல்ற காரியம். உபவாசத்தோடு இருந்து அவங்க ஜெபிக்கிறாங்க. புசியாமலும், குடியாமலும். அப்ப ஒண்ணுமே அவங்க தொடல. அப்ப இவங்க தொட்டாங்க அப்படி அத பார்த்தா தானியல் ஃபாஸ்டிங் அப்புறம் இந்த ஃபாஸ்டிங்ல என்னன்னு சொல்றது? முழு நேரம் ஃபாஸ்டிங்ன்னு சொல்ல முடியுமா? இல்ல நான்வெஜ் ஃபாஸ்டிங் சொல்ல முடியுமா? அதனால வித்தியாசமான உபவாசங்களை இந்த நாட்கள்ல கத்துக் குடுக்கறதுனால, அந்த ஒரிஜினல் உபவாசம், தேவன் என்ன சொன்னாருங்கிற உபவாசத்த மறந்து ஓடுறதுனால தான், அநேக பிசாசோட கட்டுகள்ல மக்கள் சிக்கி அதிலிருந்து விடுதலை பெற முடியாம இருக்க காரணம். நம்மள நாமளே திருப்திப்படுத்திக்கிறோம். அந்த வைராக்கியமா உபவாசம் இருக்க நம்மளால முடியாதனால. அத யோனா 3வது அதிகாரம் 7, 8, 9ல பார்க்கிறோம். அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நினிவேயின் மக்கள் புசியாமலும், குடியாமலும் மிருகங்கள் முதலாக
மிருகங்கள் கூட புல்லு மேயக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. அந்த அளவுக்கு சிறியோர் முதல் பெரியோர் முதல் அவங்க ஒன்றும் புசியாம அவங்க வந்து உபவாசம் இருந்தாங்க அப்படின்னு இருக்கு. அப்ப அந்த உபவாசம் அப்படியான உபவாசம் அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி வைராக்கியத்தோட தேவன் விடுவிப்பாருங்கிறது. அதே பார்த்தா யோனால அதே மாதிரி கர்த்தர் வந்து மனஸ்தாபப்பட்டு அந்த மக்களுக்கு வர துன்பங்கள்ல இருந்து அவர் மனஸ்தாபப்பட்டு அது செய்யாம இருந்தார், தீங்கு செய்யாம இருந்தாருன்னு சொல்லி அவங்க விடுதலை பெற்றுட்டாங்க. அதே எஸ்தர் புக்லயும் நல்ல ஒரு விடுதலைய அவங்க பெற்றுக்கொண்டாங்க. தானியேலுக்குள்ள இருந்த காரியம் என்னன்னா, அவங்க இது பண்ண தேவ பெலத்தால் இடைக்கட்டப்பட்டிருந்தாங்க. அந்த பெலன் தான் அவங்கள வந்து எல்லா விதத்திலயுமே முன்னாடி நிக்க வைத்தது. பார்க்கிறோம். தானியேல் 2, 21, 22 படிப்போம். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளிலே இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். பாத்தீங்கன்னா, ஏன் இந்த மாதிரி எல்லா விதத்திலயும் ஞானம், தேவனுடைய முழுமையான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்ற அந்த சகோதரர்கள் அவங்க 4 பேர். பாத்தீங்கன்னா, அவங்களோட கடத்தி வந்தாச்சு. அவங்க சிறைபிடிக்கப்பட்டு வந்திருக்கிறாங்க. அந்த இடத்துல எதுவுமே அவங்க முறுமுறுக்கல. நாங்க இப்படி இருந்தோம், எங்களை இப்படி புடிச்சிட்டு வந்துட்டாங்க, அங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு வேற எந்த வழியும் அவங்க தேடல, முறுமுறுக்கல, குற்றப்படுத்தல. அங்க கொண்டு வந்து அவங்க என்ன தெரியுமா? இது தேவனுடைய சித்தம்னு எடுத்துக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில என்ன வந்தாலும் அது தேவனுடைய சித்தம். கர்த்தர் இதை நியமிக்காம நமக்கு வராதுங்கிற ஒரு மன தைரியம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. அதனாலதான் அவங்க மூலியமா அந்த கடைசியில எல்லாம் அந்த சாப்டர் முடியறதுக்குள்ள பார்க்கலாம். அந்த 2 ராஜாக்களும் கடைசியில தானியேலின் தேவன் தான் உயர்ந்தவர்னு சொல்றாங்க. அந்த தேசத்திலே பறைசாற்றப்படக்கூடிய ஒரு நிலைமைய இந்த மக்கள் மூலியமா கர்த்தர் கொண்டு வந்தார். தேச மக்கள் விழிப்படையணும்னு சொல்றதுக்காக ஆண்டவர் இவங்கள அந்த இடத்துல அதனால இவங்க என்னன்னா ஒரு ஜெபிக்கிற மக்களா இருந்ததுனால அவங்க சிந்திக்கலையே. அவங்க எதையும் குறிச்சு சிந்திக்கல, முறுமுறுக்கல, ஒண்ணுமே அவங்க விவாதம் பண்ணல, கர்த்தரை மாத்திரம் தேடிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் அவங்க பெற்றுக்கொண்ட அந்த விசேஷித்த ஆவியானவர் உள்ள இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு சகல ஆழமும் மறைப்பொருளுமானதை வெளிப்படுத்துகிற தேவன் அப்படின்னு சொல்லி எல்லா மறைப்பொருளையும் வெளிப்படுத்தக்கூடிய ஞானத்தை தானியேலுக்கு அவருக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். ஏன்னா பாத்தீங்கன்னா அதான் அந்த மறைப்பொருளை வெளிப்படுத்துறது இந்த தேவனுடைய பலன் இருந்ததுனால. அதனால அதை தேடியே தான் போறாங்க. அதை தேடியே தான் அவங்க போறாங்க. சாதாரணமா இருக்கணும் அப்படிங்கறதுல இல்ல. அடுத்து பாக்குறோம் தானியேல் 2:47 படிச்சனா? ஓகே, அது முடிச்சாச்சு. 3:12 தானியேல் 3:12, 16, 17 படி. பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் பாபிலோன் ஏற்படுத்தின மாகாணத்தின் சிஸ்டர் வாசிக்கிறதா வாசிங்க சிஸ்டர். பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாகி உம்மை மதிக்கவில்லை. அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் நிறுத்தின பொச்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்றார்கள். அப்புறக்கா என்னதுங்கா? 16, 17 அதேதான். 16வது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் என்றான். பாருங்க, இப்ப அடுத்து ஜெபிக்கிற மக்கள் தான். அவங்களுக்கு வந்து ஒரு சொப்பனத்தை தானியேல் விளக்கணும்னு அவங்க என்ன பண்றாங்க, தானியேலுக்கு அந்த 2வது அதிகாரம் கடைசி அந்த வசனங்களை பாக்குறோம். 48, 49 ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனை அநேகம் சிறந்த வெகுமதி கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோன்ல சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டது நிமித்தம். பாருங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஒற்றுமை பாருங்க. தானியேலுக்கு நல்ல ஒரு இது கிடைச்சிச்சு. ஆனா அடுத்த வசனம் தானியேல் அவன் ராஜாட்ட கேட்கிறார், வேண்டிக் கொள்கிறார். ஏன்னா அவனுடைய கூட இருக்கிற
ஒரு தோழர்கள், பரிசுத்தவான்கள், ஜெப தோழர்கள், எப்பவுமே ஆண்டவரோட ஞானத்துல நடக்கிற பிள்ளைங்க. அவங்களுக்கு வந்து அவங்க 3 பேரையும் பாருங்க, அவங்க வேண்டிக் கொண்டதன் பேரில் அவங்க 3 பேருக்கும் பாபிலோன் மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். தானியேலோ என்றால் ராஜாவின் கொலுமண்டலத்தில் இருந்தான். அப்ப இந்த 3 பேருக்கும் பாபிலோன் மாகாணத்துல காரியங்களை விசாரிக்கும்படி ஒரு உயர்ந்த பதவிய 4 பேருமே பெற்றுக்கொண்டாங்க. அந்த இதுலதான் பாருங்க, அதுக்கப்புறம் அவங்க ஒரு வேதனைக்கு அப்புறம் ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் மறுபடியும் என்ன ஆகுது? ஒரு வாரம், ஒரு சோதனை வருது. அப்ப இந்த பொற்சிலைய வந்து இந்த பாபிலோன் 12வது வசனம் 3:12 மாகாணத்தில் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின அப்படின்னு இந்த ஜனங்கள் போய் சொல்றாங்க. எடுத்தின அவங்க தான் நீர் செஞ்ச சிலை வந்து அவங்க வணங்கல, உங்களை மதிக்கிறது இல்ல, ஆராதனை செய்யல அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்ப அவங்க எவ்வளவுதான் உயர்வுல இருந்தாலும் இவங்களை வந்து வேவு பார்த்து இவங்கள ஒரு சத்ருவா நினைச்சிட்டு இருக்கிற ஜனங்கள் அங்க இருக்கதான் செய்யறாங்க. அவங்களால அவங்களுக்கு மீண்டும் ஒரு பயங்கர அதுல தானியல் கிடையாது, இவங்க 3 பேருக்கு மாத்திரம் அந்த மாதிரி ஒரு சோதனை வருது. அப்ப அதை போய் சொல்லும்போது அப்ப வந்து தானியல் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாரு யோசிச்சு பாருங்க. ஏன்னா அது தானியல் இதுல கிடையாது. அப்ப தானியல் வந்து இவங்களுக்கும் மேலான ஒரு பதவியில இருக்கிறார். ராஜாவின் கொலுமண்டபத்தில இருக்கிற ஒரு உயர்வான பதவி. மேபி அவங்ககிட்ட போய் அவன் என்ன செய்யறான்னு இவங்களால விசாரிக்க தெரியல போல, என்னன்னு தெரியல. ஆனா இவங்க 3 பேரையும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணோன்னே அதே கோவம் வந்து பாருங்க. அப்ப அந்த 16, 17ல அவங்க வர்றாங்க. இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லைங்கிறாங்க. அடிமைகளா கொண்டு வரப்பட்டவங்க தான், சிறைபிடிச்சு வரப்பட்டவங்க தான். ஒரு கர்த்தர் கொடுத்த கிருபையினால அவங்க வந்து ஒவ்வொன்றும் மேலான உயர்வை தேடுறாங்க. அந்த ஒரு தைரியம் பாருங்க, அந்த பாபிலோன் ராஜா கிட்டே அவங்க அவ்வளவு தைரியமா பேசுற அளவுக்கு அவங்களுக்குள்ள இருந்தது என்னன்னா விசேஷித்த ஆவி, இந்த தேவன் கொடுத்துற பரிசுத்த ஆவியாண்ட வல்லமை. அது இருந்தனாலதான் அவங்க அந்த மாதிரி பேச முடிஞ்சு. ஏன்னா எங்கள் தேவன் எங்களுக்கு எல்லாவற்றிலும் போதுமா, சித்தம்லாம் ஒண்ணும் நடக்காதுன்னு அவருக்கு தெரியும். அந்த மாதிரி தைரியமா பேசுறாங்க. அடுத்து நாங்கள் ஆராய்க்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறாரு, அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவை உம்முடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பாருன்னு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவரை மேன்மைப்படுத்துறாங்க. அனாவசியமா பேசல, தைரியத்தோட பேசுறாங்க. உம்முடைய கைக்கும் எங்களை விளக்குவாரு அப்படின்னு அப்படி அவங்க ஒரு தாழ்மையா அவங்க பேசுறத பாக்குறோம். பாருங்க அடுத்த வசனம் கூட, அவர் விடுவிக்காமல் போனாலும் நீர் நிறுத்தின பொற்சிலைகளை பணிந்து கொள்வதும் இல்லை என்பது உமக்கு தெரிந்திருக்க கடவுது அப்படிங்கிறாங்க. தெரிஞ்சிருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க தைரியமா பேசுறாங்க. பாத்தீங்கன்னா அது 3 பேருக்கு சோதனை. இந்த நேரம் தானியேல் என்ன பண்ணிருப்பாரு? அவரு காதுக்கு போயிருக்காதா? கட்டாயமா அந்த செய்தி போயிருக்கும். ஆனா அவரு அந்த நேரம் இவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. கட்டாயமா பரலோகத்தின் தேவனை நோக்கி அவர் ஜெபிக்கிற ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களுக்குள்ள இருந்தனால அப்புறம் அவங்க கட்டாயமா ஜெபிச்சிருப்பாரு. பாத்தீங்கன்னா அவங்க அதே மாதிரி விடுவிக்கப்படுறாங்க. அடுத்து நம்ம பாக்குறோம், அடுத்த புஸ்தகத்துல 6வது அதிகாரம் 6ல 3, 10, 11 படிங்க. இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். அடுத்து அடுத்ததாக்கா 20, 21 இல்ல 20ல இருந்து 24 வரை படிச்சிருங்க. அதே இல்லம்மா 6லயே ராஜா கெபியின் கிட்ட வந்த போது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னார். அப்படியே தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. தானியேலின் மேல் குற்றஞ்சாட்டின மனுஷரையோவென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே
சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. பாருங்க, இது வந்து அந்த ராஜாவுக்கு அடுத்த ராஜா வந்துடுறாரு, தரியு ராஜா. அவரு வந்த பிறகு இவங்க அதே ஒரு இது பொசிஷன்ல தான் இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா, அந்த நேரமும் தானியேலுக்குள் இந்த விசேஷித்த ஆவி பெற்றுக்கொண்டதுனால, அந்த விசேஷித்த ஆவி நமக்குள்ள இருக்குதா? பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்கிறோமா? பெற்றுக்கொண்டோமா? இருக்கு. நெறைய பேர் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். குரூப்ல எல்லாருமே நல்ல சத்தியத்துல வளர்ந்தவங்க தான். நம்ம எப்படி அவங்க அந்த பலத்தால் தான் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அவங்க தாண்டி வர ஆண்டவர் கிருபை தந்தார். அந்த பலன் என்னைக்கும் அந்த பலத்திலிருந்து அவங்க குறைஞ்சு போகவே இல்ல. இப்போ பிடிச்சிட்டு வந்துட்டாங்க, இங்க இருக்கிறோம், கவலை, சோர்வு, பாரம் இருக்கும்போது என்னன்னா, அவங்க ஜெபிக்க முடியாது. அதெல்லாம் உதறி தள்ளிட்டு, ஆவியானவர மாத்திரம் கர்த்தர மாத்திரம் முன் வச்சதுனால தான் இவங்க வந்த பாடுகள் எல்லாம் முன்னோக்கி முன்னோக்கி போறதுக்கு ஆண்டவரு அவரு கூட துணை நிக்கிறாரு. அப்ப அந்த ராஜா அதுக்கு இடையிலுக்கெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க தெரியும். அ பாத்தீங்கன்னா, அந்த தானியேலுக்கு மட்டும் தான் இந்த சோதனை வந்துச்சு. இந்த 3 பேருக்கும் வரல. அந்த தானியேலுக்கு வந்த சோதனை பாருங்க, எவ்வளோ பெரிய வேதனையான காரியம். இது இப்ப நம்ம எங்கேயாவது நல்லா விசுவாசத்துல இருக்கிறோம் அப்படின்னு, கொண்டோய் சிங்கத்துல போட்டா எப்படி துடிச்சிருப்போம். போறக்குள்ளயே உயிர் போயிரும். சிங்கம் கடிக்க அந்த மாரியான ஒரு பயமும், நடுக்கமும் சூழ்ந்து கொள்ளும். ஆனா, அவங்களுக்குள்ள இருந்த தைரியம் என்னன்னா, ஆவியானவர். அவங்களுக்குள்ள இந்த விசேஷித்த ஆவியானவர் அவங்கள சூழ நின்னு, ஒவ்வொரு நிமிஷமும் அவங்கள பாதுகாக்க, அக்கினி மதிலா சூழ வேலி அடைச்சு, அவருடைய பிரசன்னத்தினால் மூடி மறைச்சிருந்ததுனால, இந்த உலகத்தின் காரியங்கள், பிசாசின் கண்கள், பிசாசினோட தந்திரங்கள் ஒண்ணும் வந்து அவங்கள வந்து பாதிக்கவே கிடையாது. அப்போ ராஜாவுக்கு தெரியும் அவன் நீதியுள்ளவன் தான், நல்லவன் சொல்லி. ஆனா, அவர் கையெழுத்து போட்டதுனால, அத மாத்த முடியாதுங்கிறதுனால, அப்போ அவரு போய் கேட்கிறாரு அதுல. என்றும் அவரு அப்பவும் அடுத்த வசனமே 21ல தானியேல் ராஜாவ நோக்கி, "நீர் என்றும் வாழ்க" அப்படிங்கிறாரு. அவங்க மேபி அந்த ராஜாவ பார்த்தோன்னா வாழ்கன்னு சொல்ற அந்த பழக்கத்தினால, அவர் அப்பவும் கூலா அமைதியா எப்பவும் ஒரு வாழ்த்துறத நம்ம பார்க்கிறோம். சிங்கம் என்ன சேதப்படுத்தாதபடி தூதனை அனுப்பி கட்டி போட்டாரு. அப்போ ரொம்ப அருமையா இருக்கும் அந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்கும்போது. பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள இருக்கிற விசேஷம் என்ன? புறஜாதி மக்களோட தான் பழகுறாங்க, பேசுறாங்க. எல்லாம் பண்ணினாலும், அந்த கிரியைகள் தன்னிடத்துல ஒட்டிக்கொள்ளாதபடி, அவங்களோட சடங்காச்சாரம், அவங்களோட பாரம்பரியங்கள் நம்மிடத்துல ஒட்டிக்கொள்ளாதபடிக்கு, தன்னை தானே விசேஷித்த விதமாய் பாதுகாத்துக் கொண்டு கர்த்தருக்குன்னு ஒரு முத்திரிடப்பட்ட பரிசுத்தவான்கள். இப்படியான ஒரு காரியத்த தான் கர்த்தர் இந்த நாளிலும் நம்மட்ட எதிர்பார்க்கிறார். நம்ம தானியேல்னு ஏதோ விசேஷத்துல அவங்கலாம் அவ்ளோ ராஜ குடும்பத்திலிருந்து வந்தாங்க அப்படி இல்ல. வசதி, வாய்ப்பு பெருகுனவங்களுக்கு தான் அக்கிரமமும், அதிகாரமும் நெறைய உலகத்துல பாவங்கள் வந்து அதிகமா செய்யக்கூடிய காரியங்களா இருக்குது. எளிமையான மக்கள்ட்ட இருக்கிற தெய்வ பயம் கூட அந்த பணக்கார ரொம்ப வசதி உள்ளவங்ககிட்ட கிடையாது. ஆனா இந்த பரிசுத்தவான்கள பார்க்கும்போது உயர்ந்த குடும்பம். பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள அருமையான ஒரு வழிநடத்தல் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா, தேவனுடைய ஆவியானவரை பெற்று அதே ஆவியானவர் தான் இன்றும் நம்மளோடு கூட இருக்கிறார். நமக்குள் வாசம் பண்ணுகிறார். பழைய ஏற்பாட்டுல ஆவியானவர் வருவாரு கீழ, பரிசுத்தவான்கள்ட்ட இறங்குவாரு, போயிருவாரு. சிம்சோன் அப்படிதான். சிம்சோன் மேல இறங்குவார், திரும்ப போயிருவார். அவருக்கு நிரந்தரமா இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்து 50வது நாள் பரமேறின பிறகு தான் ஆவியானவர் வந்து இந்த உலகத்துல பரிபூர்ணமா நமக்கு ஊற்றப்பட்டிருக்கிறார். அப்போஸ்தலர் 2:4 இருக்கு. காத்திருக்கும்போது அந்த ஆவியானவர் அக்கினி மயமா அக்கினி நாவுகளோடு இடிமுழக்கத்தோடு வந்து இறங்குனாருன்னா, பரிபூர்ணமா அவரு இங்க வந்துட்டாரு இயேசுக்கு அப்புறம். இப்ப நம்மளோடு கூட தங்கி, நம்மளோடு கூட எல்லாம் பார்த்து, நம்மள பராமரிச்சு எல்லாமே சத்திய ஆவியானவர் தான் நம்மளோடு கூட இருக்கிறவர். கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்தில் நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசுவை தேடும்படியா நமக்குள்ள ஒரு ஏவுதல குடுக்கிறவரும் ஆவியானவர் தான். அது கிறிஸ்துவின் 2வது வருகை அப்ப ஆவியானவர் மேல எடுத்துக் கொள்ளப்படுவார். அப்ப அந்த கிருபையின் காலங்கள் முடிக்கப்படும். இந்த சத்தியம் எல்லாத்துக்கும் நமக்கு தெரியும். என்ன சொல்றேன்னா, அந்த ஆவியானவர் தான் ஆதி முதல் ஜலத்தின் மேல் அசைவாடின ஆவியானவர். ஆதியாகமத்துல ஜலத்தின் மேல் அசைவாடினவர் ஆவியானவர். பிதாவின் வலது மடியில தவழ்ந்திருக்கிற இயேசு கிறிஸ்து. நீதிமொழிகள் 7:2 வசனம் இருக்கு. பாத்தீங்கன்னா, ஆதியில அதே ஆவியானவர் தான் இன்று உலகம் முடியக்கூடிய சூழ்நிலைகள்ல இருக்கிறோம். ஆண்டவரோட வருகை அது சீக்கிரம் இருக்குன்னு சொல்லி சூழ்நிலைகள், தீர்க்க தரிசனங்கள், நாட்டுக்கு நாடு யுத்தம், இஸ்ரேல் நடக்கிற எல்லாமே நம்மள அந்த பழைய ஏற்பாட்டு கடைசி புதிய ஏற்பாடு வெளிப்படுத்தல் பக்கம் நம்ம வந்திருக்கிறோம். அந்த மாரி சம்பவங்கள் இப்ப நடந்துட்டு இருக்குது. இது சத்தியம். நீதி அறிஞ்சு நமக்கு தான் தெரியும். புறஜாதிகளுக்கு ஒண்ணும் தெரியாது இந்த காரியங்கள குறிச்சு. இத பத்தி ஏதோ நடக்குது. வாழ்றோம், சந்ததியா வாழ்றோம்.
ஏதோ பூச்சும் புழுவும் அதுவும் கும்பிட்டுட்டு மனுஷனை கும்பிட்டுட்டு இப்படியே போய் சந்ததி சந்ததி வந்து பொண்ணு பொருளும் சேர்த்தி அப்படியே போயிடணும் பிரச்சனை. நம்மளும் விசேஷித்தாவியை பெற்றவர்கள். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? விசேஷித்தாவியை பெற்றவர்கள். நம்ம எப்படி இருக்கணும்? ஆமென். இன்னும் அந்த தானியேலுக்குள்ள இருந்த அந்த விசேஷித்தாவி, சாத்ராக் மேஷாக் இருந்த விசேஷித்தாவியானவர் இன்று நம்ம என்ன செய்யறோம்? நம்ம அந்த ஆவியை அவிச்சு போட்டுரும். நிறைய நேரங்கள்ல நமக்கு வைத்திருக்கிற அதிகாரத்தை தெரியாம, நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை நம்ம உணராம, அத நம்ம என்ன செய்யறோம்? உலக மனுஷ சத்தங்கள் எங்க போனாலும் சத்தம் தான். டிவி ஆகட்டும், மொபைல் எந்த காரியனாலும் இத கிறிஸ்தவ உலகத்தை கூட மெசேஜ கேக்குறோம். அடுத்த பாட்டை கேக்குறோம். அடுத்த கமெண்ட் பண்றத பாக்குறோம். இதே போது நம்ம தேவனோடு கூட பேசுகிற காலங்கள், நேரங்கள் எவ்வளவு தூரம்? உபவாசித்து அந்த வைராக்கியத்தோட தேவனுக்குன்னு ஓடுகிற காலங்கள் எவ்வளவு நம்ம ஒதுக்கி வச்சிருக்கிறோம். அப்ப இந்த மனித ஓலங்கள், மனித சத்தம், இந்த உலகத்துல பூமியின் ஓலங்கள், சத்தங்கள், செய்திகள், இது குடும்ப பிரச்சனை இதெல்லாம் என்ன செய்யுதுன்னா, நம்மள உள்ள இருக்கிற ஆவியானவரை நம்ம அனல் மூட்டி எழுப்ப முடியாதபடிக்கு தடை பண்ணுது. இதுல இருந்து நம்ம விடுதலையான அப்ப இந்த தானியேல் இந்த 4 பேருக்கும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லையா? தேசத்தை விட்டு கடத்தி வரப்பட்டிருக்கிறவங்க, சிறை பிடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள எவ்வளவு துக்கங்கள் இருக்கும், எவ்வளவு பாரங்கள் இருக்கும். எல்லா உறவுகளையும் விட்டு அவங்க இருக்கும்போது எதை குறிச்சு அவங்க சிந்திக்கல. அந்த இடத்துல தேவனை மகிமைப்படுத்திட்டே தான் இருக்கிறாங்க. அதேனால அந்த இடத்துல கர்த்தருடைய நாமம் அதே தரியு ராஜா கடைசியில எழுதுறாரு. எல்லா மக்களுக்கும் எழுதுறாரு. தேசத்தின் குடிகளுக்கு அந்த 25வது வசனத்தை படிச்சா தெரியும். அவர்தான் ஜீவனுள்ள தேவன் சொல்லி சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு எழுப்புதல் அவங்க மூலியமா வந்துச்சு. அப்ப இந்த நாட்கள்ல நம்ம மூலியம் நம்ம குடும்பத்திலேயே எழுப்புதலை காணோம் இல்லையா? நம்ம குடும்பத்திலே உறவுகள் நம்மள பகைக்கிறாங்களா, அந்த உறவுகள்கிட்ட நம்ம என்ன கிறிஸ்தவ அன்பை காட்டி ஒரு எழுப்புதலை உண்டாக்க போறோம்? நமக்குள்ள இருக்கிற ஆவியானவரை கொழுந்து விட்டு எரிய வச்சாதான் ஜெபத்திலையும் உபவாசத்திலையும் கர்த்தருடைய காரியங்களை ஊழியங்களை குறிச்சு பேசுறவங்களோட ஐக்கியம் இருக்கணும். இல்லைன்னா நம்ம இழந்துருவோம். சும்மா போன் எடுத்து வாழன்னு பேசி தேவையில்லாம அவங்கள பத்தி இவங்கள பத்தி பேசும்போது நம்ம ஆவியாண்ட பலன் நம்மள்ட்ட இருந்து குறைவுபட்டுருவோம். சில காலகட்டங்கள்ல ஆவியானவரே நம்மளை விட்டு விலகிடுவார். விலகுனது கூட தெரியாம நானும் கிறிஸ்தவள் தான் அந்நிய பாஷை பேசுறேன்ட்டு போயிட்டே இருப்போம். அந்த ஆவியானவர் உள்ள இருக்கிறாரா? ஆவியானவரை காத்து கொண்டோமா? அந்த அக்கினிதான் ஒரு சின்ன ஒரு டாட் போலதான் நமக்குள்ள ஒரு சந்தோஷத்தை அந்த அது எரிய செய்யறது நம்ம கடமை. எரிய செய்யறதுன்னா உள்ள இருக்கிற அழுக்குகள் எல்லாம் வெளியே தள்ளணும். அவ்வளவுதான். இதுல பாக்குறோம். எஸ்ரா எடுங்க. எஸ்ரால 8வது அதிகாரம். எஸ்ரா 8, 21, 22, 23 வாசிக்கலாம். அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறதென்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறதென்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லி இருந்தோம். அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம். எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். ஆமென். அதுல பாருங்க, இந்த ஒரு தலைவன் எஸ்ரா, ஒரு தலைவன், ஒரு குரூப்பை நடத்துறவர். அவர் பாருங்க, எஸ்ரா தேறினவர், வேத பாருங்க. பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பாக்குறோம் 21, எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும். எத்தனை பேர் பிள்ளைகளுக்காக மாசத்துல ஒரு தடையாவது உபவாசம் இருந்து ஜெபிக்கிறோம்? நான் ஆரம்ப நாட்டுல வாரத்துல வியாழக்கிழமை பிள்ளைங்களுக்காக உபவாசத்துக்கு மட்டும்தான் விட்டுருப்பேன். பிறந்ததுல இருந்து அவங்க சின்னதுல இருந்து வியாழக்கிழமையானா என் பிள்ளைங்களுக்கு மட்டும் உபவாசிக்கிறது. என்னோட குடும்ப ஹஸ்பண்ட் என் பிள்ளைங்களுக்காக அவங்க வளர்ச்சிக்கு. அதே செவ்வாய்க்கிழமை அநேகருக்கு ஊழியர்களுக்கு ஒரு நேரம் அப்படி ஒதுக்கி வச்சிருப்பேன். அந்த மாதிரி காலங்க அநேக வெற்றிகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு பிள்ளைங்க கர்த்தருடைய ஊழியத்தை செய்யற அளவுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. சில தடுமாற்றங்கள் வந்ததுதான், ஆனாலும் ஆண்டவரை முன் வச்சு அழகா ஆண்டவர் செட்டில் பண்ணி வச்சிருக்கிறாரு. பாத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்காக நமக்கு மாத்திரம் உபவாசம் ஜெபிச்சுட்டு யாரோ ஒருத்தருக்கு எங்கேயோ ஜெபிக்கிறோம் அதல்ல, நம்ம பிள்ளைங்களுக்கு. ஏன்னா ஜெபிக்கிற நம்மளைத்தான் பிசாசின் கிரியை கண் வச்சுட்டு இருப்பான். எங்கேயாச்சும் ஏதாவது ஒரு சோதனை கொண்டு வரலாம், பிரச்சனை கொண்டு வரலாம்னு சொல்லி. இப்போ பிள்ளைங்களுக்காக நம்ம
உபவாசம், ஒரு நாள் தனியா எல்லாம் பொதுவா ஜெபிக்கிறோம், அது வேற. தனியா ஒரு நாள் பாரத்தோட, அந்த மாதிரி காரியங்களை. அப்புறம் எங்களை தாழ்த்துகிறதற்காகவும் ஜெபம் பண்ணாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் எங்களை தேவனுக்கு முன்பாக தாழ்த்துகிறதற்கு உபவாசம். ஆண்டவரே, நான் ஒண்ணும் இல்லை, உமக்கு முன்பா நான் ஒண்ணும் இல்லை, நான் அப்படியே வறண்ட நீளம், ஆண்டவரே என்னை உயிர்ப்பியும், என்னை பரிசுத்தப்படுத்தும் அப்படின்னு சொல்லி தாழ்த்துறதுக்காக முதவாகும். அப்புறம் பிள்ளைகளுக்காகவும் அவங்களோட சகல பொருள்களுக்காகவும். இப்போ பொருள்கள் நமக்கு வீடு, இடங்கள், தோட்டங்காடு எல்லாமே நம்மளுக்கு இருக்குன்னு வைங்க. ஆடு மாடுகள் வச்சிருக்கிறவங்களும் நிறைய இருக்கிறாங்க. எல்லா பொருள்களுக்காக, வீட்டுல இருக்கிற பொருள்களுக்காகவுமே நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா திடீர்னு பாருங்க, நல்ல விலை கொடுத்து ஏதோ வாங்கிட்டு வந்திருப்போம், சடனா அது ஏதாவது ரிப்பேர் ஆயிரும், உடஞ்சு போயிரும். அது பிசாசோட ஒரு தந்திரம். ஏன்னா உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், அது வீண் வரையும் ஆகக்கூடாது. அது ஒரு பிசாசு தந்திரம். அப்ப இந்த பொருள்களுக்காகவும் நல்ல ஒரு பொருள் இருக்கும். எங்க தெரிஞ்ச ஒரு வீட்டுல, ஊர்ல அழகா சோஃபா செட் வாங்கி போட்டிருந்தாங்க, வேற மாத்திருந்தாங்க. நான் போனான்னு கேட்டேன், எதனாச்சு இப்படி வாங்கி, இது கொஞ்சம் விலை அதிகண்ணி நல்லா இருக்கும் அப்படின்னு. பாத்தீங்கன்னா அது அடுத்த தடவை போறோம், ஒரு வாரம் கழிச்சு போயிருக்கோம்னு நினைக்கிறேன், ஒரு மாசம் கழிச்சு. அவங்க பார்த்தா அந்த ஹேண்டில் ஃபுல்லா கிழிச்சு கிழிச்சு விட்டு இருந்தது, லெதர் சோஃபா. அது அப்புறம் என்னன்னு கேட்டா, பக்கத்துல இருக்கிற பிள்ளைதான் உட்காந்துட்டு இருந்து, எனக்கே தெரியல, எல்லாம் கீறி விட்டு கிழிஞ்சு பஞ்செல்லாம் வெளியே தெரியுது. எப்படி இருக்கும் பாருங்க. அதான் அந்த மாதிரி அதே ஒரு பொருள்கள் ஏதாவது ஒன்று ஆகட்டும், வாங்கிட்டு வந்து வைப்பாங்க, திடீர்னு உடைஞ்சிரும். அந்த மாதிரி காரியங்கள் சேதம் வராதபடிக்கு அதுக்கும் உபவாசம் இருக்கணும். அதுக்கு வசன ஆதாரம் இருக்குது. அதனாலதான் நம்ம இதை பாக்குறோம். சகல பொருள்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுவதற்கும், ஆண்டவரே நாங்க செவ்வையான பாதையில போகணும், எங்க சந்ததி செவ்வையான வழியில போகணும்னு சொல்லி உபவாசம் இருக்கணும். அதுக்காக நான் அங்கே அகாவா நதி அண்டலே உபவாசத்தை கூறினேன். எஸ்ரா அவர் சொன்ன மாதிரி எல்லாரும் வர்றாங்க, செபிக்கிறாங்க. அதேபடி 23ஆம் வசனத்துல, நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம், நீங்க தான் பாதுகாக்கிற தேவன், எங்கள் பொருள்கள் ஒன்னொன்னையும் பாதுகாக்கிறவர் நீர், ஆடு மாடுகளை பாதுகாக்கிறவர் நீர். சில வீடுகளை பாருங்க, விவசாயிகளை வச்சு மாடு செத்துட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க, அது ஒரு சாபம். அதுக்கெல்லாம் ஜெபிக்க அவங்களுக்கு தெரியாது. அப்ப ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் ஆடு மாடுகள் பெருகி இருந்துச்சு. பாத்தீங்கன்னா அது ஆசீர்வாதம், தேவனுடைய பாதுகாப்பு. அப்ப எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார், அந்த 23ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அப்படி எஸ்ரா புக்ல நான் வாசிக்கும்போது அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தை அவங்க நம்ம சுதந்திரித்து கொண்டாங்க. நம்மளும் இப்படி ஜெபிக்க நம்ம கற்றுக்கொள்ளணும். அதே பாத்தீங்களா, யோபுல நம்ம பாக்குறோம். யோபு 1ஆவது அதிகாரம் 5-10 படிங்க. தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். இல்லம்மா, யோபு விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது, யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படி யோபும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். ஒரு அப்புறக்கா போதும் போதும் போதும். 5-10 10வது வசனம். 10வது வசனம். 1:10ங்களா? நீர் அவனையும் ஆ. அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆமா, பாத்தீங்கன்னா இந்த 5வது வசனத்துல அவங்க குமார்களை விருந்து செஞ்சு முடிச்ச பிறகு யோபுக்குள்ள அந்த பரிசுத்தவான், உத்தமன், நீதிமான், கர்த்தர்லயே நல்ல பேர் வாங்கின ஒரு பரிசுத்தவான், அவர் சொல்லாரு, அதிகாலமே எழுந்து அவர்களை அழைத்து அனுப்பி, அதாவது தேவனை தூசித்திருப்பார்களோ, ஒருவேளை விருந்து பண்ணும்போது வாலிப வயது, சின்ன வயசு, இவருக்கு இருந்த தெய்வ பயம் அவங்களுக்குள்ள இருந்துச்சான்னு தெரியாது, அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி அவரு பாவம் செய்ய தேவனை தங்கள் இருதயை தூசித்திருப்பார் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி அவங்களை வர வச்சு, யோபு பாருங்க, ஒரு தகப்பன் செய்யறாரு, அவங்கள வர வச்சு. ஆனா தகப்பன் அந்த இடத்துல இல்ல, விருந்து செய்யற இடத்துல இல்ல, பிள்ளைங்க சுதந்திரமா இருக்கட்டும்னு அவர் அப்படி ஒரு காரியங்களை செய்து வர வச்சு அவங்களை பரிசுத்தப்படுத்தி அதிகாலம் எழுந்து அவர்கள் எல்லாருடைய லக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலி செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் செய்து வருவான். அதாவது அழைச்சி அனுப்பி காலையில பரிசுத்தப்படுத்துறாரு. கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சிருப்பாரு,
பரிசுத்த என்னென்ன அந்த காலகட்டத்துல பரிசுத்தப்படுத்துறதுக்கு என்னென்ன அந்த ஒழுங்குமுறை இருந்துச்சோ அதன்படி அவங்கள செஞ்சு தகன பலி லக்கத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் லக்கத்தின்படி சர்வாங்க தகன பலிகளை செலுத்து இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தான்னு சொல்லி. தகன பலி அது ஜெபம். இந்த நாட்கள் நம்ம பலியிடுறது இல்ல. ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்துறதும் ஸ்தோத்திர பலியிட்டும் அவங்க பாவம் செய்யாதபடிக்கு அவங்கள மன்னிங்கப்பா, பாவம் செஞ்சிருந்தாலும் மன்னிங்கன்னு சொல்லி உபவாசம் இருந்து அந்த பிள்ளைங்களுக்காக கதறது தான் அதனோட அர்த்தம். இப்ப நம்ம பலியிடுறது கிடையாது. அதான் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த எஸ்ரால எங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் எல்லா பொருள்களுக்காகவும் உபவாசம் கூறுறாரு. அப்ப அதைத்தான் இவர் ஃபாலோ பண்ணியிருக்காரு. பாத்தீங்கன்னா இவர் ஃபாலோ யோபு தான் வந்து முதல்ல இருந்த பழைய இன்னுமே முன்னாடி எழுதக்கூடிய புக்கா யோபு. பல சரித்திரங்களுக்கு முன்னால் எழுதக்கூடிய புக்கு தான் யோபு. பட் அந்த வரிசைப்படுத்தி ஆவியானவர் அப்படியே தெளிவா கொண்டு வந்திருக்கிறாரு. பாத்தீங்கன்னா அதேதான் அவங்க. அப்ப இந்த பிள்ளைங்க பொருள்கள் எல்லாத்துக்காகவும் அவங்க உபவாசம் இருந்திருக்கிறாங்க. அந்த அந்த ஒழுங்கின்படி யோபு செய்தார். அதே பாத்தீங்கன்னா அந்த பிசாசு போய் சொல்றான் பாத்தீங்களா 10வது வசனத்துல, நீ அவனையும் அவன்தான் எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ, அவன் கையின் பிரயாசத்தை நீங்க ஆசீர்வதிச்சீங்களே, அவன் சம்பத்து பெருகி இருக்குதே, இதெல்லாம் பிசாசு ஒரு பக்கம் என்ன பண்றான் பாத்துக்கிட்டே தான் இருக்கிறான். ஆனா ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்யறாரு? ஆனா அவனால அணுக முடியாது. காரணம் அவர் ஒரு பரிசுத்தவான். அதிகாலமே எழும்பி ஜெபிக்கிற மனுஷனா இருக்கிறார். பிள்ளைங்களுக்காக, குடும்பங்களுக்காக ஜெபிக்கிற மனுஷனா இருக்கிறார். மிருக ஜீவன்களுக்காக. அதனால வேலி அடைச்சு வச்சிருக்கிறாரு. பிசாசு பார்த்துட்டு தான் வந்து வேலி எடுக்க அவனுக்கு உள்ள போக முடியல. நம்ம எத்தனை ஓபன் பண்ணி வச்சிருக்கிறோம் பிசாசு வர்றதுக்கு? நம்ம இருதயத்துல, நம்முடைய காரியத்துல, நம்ம குடும்பத்துல சினிமாவே ஓடிட்டு கிடக்குதா, சீரியல் ஓடிட்டு கிடக்குதா, அதுங்கெல்லாம் ஆட்டம் போட்டு காசு நல்லா கோடி கோடி சம்பாரிச்சுட்டு போயிருப்பாங்க. நம்ம அதை பார்த்து நம்ம இருக்கிற ஆசீர்வாதத்தை குறைச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கணும். சினிமா இல்லாம தூங்க மாட்டாங்க, சீரியல் பார்க்காம தூங்க மாட்டாங்க, நல்ல சத்தியத்தை சொல்லுவாங்க, அன்னி பாசை பேசுவாங்க, இதெல்லாம் விட்டுறதுக்கு மனசு இல்ல. அப்போ பிசாசுக்கு இடம் கொடுத்துக்கிட்டு நம்ம ஜெபிக்கிறது ஆண்டவர் கேட்கணும்னு சொல்லும் போதே என்ன ஆகும்? விடுதலை வராது, கஷ்டம்தான். பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் வருஷம் முன்னால ஐபிசி போயிட்டு இருந்த ஒரு சகோதரி, வேற மொழிக்காரங்க, அவங்களாம் பேசிட்டு இருக்கும்போது நகை போட மாட்டாங்க. அவ்வளோ பர்ஃபெக்டா சபைக்கு வருவாங்க. கரெக்டா ரொம்ப மேக்கப் எதுவும் இருக்காது. ஆனா அவங்க சொல்ற ஒரு வார்த்தை ஒருத்தர் சொல்லி எங்கிட்ட அவங்க சொல்ற, மம்மூட்டி சினிமா காணலைங்களும் நாங்களும் உறங்குதில்லான்னு. மலையாளத்துல அவங்க மம்மூட்டியோட சினிமா நைட்ல காணலைங்கள உறக்கம் வருத்தில்லான்னு. அப்ப எங்க கொண்டு போய் ஆவிக்குரிய வாழ்க்கையை விடுறது? நீ நகை கழட்டினாலும் சரி, நீ பெரிய பரிசுத்தவான வாரம் சர்ச்சுக்கு போனாலும் சரி, சினிமா கண்டுன்னு உறக்கம் இல்லைன்னா என்ன ஆவிக்கிரிய செய்து தானியலுக்குள்ள இருந்த விசேஷித்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரா? இல்ல வேற என்ன ஆவிக்கு நம்ம இடம் கொடுத்து வச்சிருக்கிறோம்? கர்த்தர் நம்மளை சுற்றி வேலி அடைத்திருக்கிறார் நம்ம எப்படி சொல்ல முடியும்? பிசாசுக்கு வேலிகளை திறந்து விட்டுறோம். அப்ப என்ன ஆகுது? ஆசீர்வாத குறைவுகள் நமக்குள்ள வருது. வேதனை புலம்பல் காரியங்கள் நம்ம சந்திக்க வருது. இதுக்கு எல்லாமே சுற்றி அப்ப எஸ்ரா வந்து பொருள்களுக்காகவும் வேலையடைத்து ஜெபிக்கிறார். அதனால நமக்கு கடமை என்னன்னா, நம்ம ஜெபிக்கிறோம். வாரத்துல ஒரு நாள் நம்ம குடும்பங்கள் பிள்ளைங்களுக்காக ஒரு நாளும். ஏன்னா விசேஷித்தவர் பிள்ளைகள், நம்மள எல்லாரும் கூட விசேஷித்தவர்கள் தான் நம்ம பிள்ளைங்க. பொன் பொருள்கள் போகும் இருக்கும். இந்த பொருள்களுக்காகவும் நம்ம ஜெபிக்க. நீதிமானின் சம்பத்து குறையாது, துன்மார்க்கன் எல்லாத்தையும் அழிச்சு போடுவான்னு வசனம் இருக்கு. நீதிமானோட சம்பத்து குறையாதுன்னா நம்ம ஜெபத்தால கட்டி எடுக்கிறதுனால நமக்கு நஷ்டம் வீணா, நம்மள ஏமாத்த மாட்டாங்க, வஞ்சிக்க மாட்டாங்க, நம்ம எதுலயும் இது பண்ண மாட்டோம், பயங்கர செலவுகள் வர. இதுதான் தேவன் பாதுகாக்கிறது. நம்ம கார் வச்சிருக்கோம், ஒவ்வொரு பார்ட்ஸையும் ஆண்டு சமூகத்துல காரை சுத்தி வேலி அடிச்சு டெய்லி ஜெபிக்க கத்துக்கணும். தேவன் எத்தனையோ காரியங்களுக்கு விலைக்கு பாதுகாப்பார். செலவுகளுக்கு திடீர்னு ஒரு கார் ரிப்பேர் ஆகும், நிறைய 100 டினார் 200 டினார் இங்க 50 டினார் இல்லாம ரிப்பேர் பண்ண முடியும். அப்படி அந்த காசெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட். இது பிசாசு கொண்டு வர்றது. இதெல்லாம் வேலி அடைச்சு நம்ம ஒரு நாள் ஜெபிச்சிடணும். அட்லீஸ்ட் 15 நாளைக்கு ஒரு தடவை ஒரே நாள் பொருள்கள் எல்லாத்துக்காகவும் உபவாச பாரத்தோட இதெல்லாம் பண்ணும்போது நம்ம யார்ட்டையாவது வீண் வார்த்தை பேசுறதுக்கு மனசு வருமா? அடுத்தவங்களை பத்தி நம்மகிட்ட வந்து புகழ ரொம்ப அடி குறை சொல்லிட்டு இருக்கிறவங்கள்ட்ட நம்ம டைம் கொடுக்க முடியுமா? டைம் இருக்காது. வேத்த தியானிக்கும் இதுக்கே நமக்கு நேரம் சரியாயிரும். கர்த்தர் நம்மளை வேலி அடைச்சு கர்த்தர் பாதுகாப்பார். நம்ம எதா இருந்த வீடுகள்லயே சரி, மரங்கள் பழ மரங்களாகட்டும், செடி என்ன வச்சிருக்கிறோமோ எல்லாம் நமக்கு உண்டானது. கர்த்தர் அதையும் பாதுகாப்பார். எல்லாத்துக்கும் நம்ம ஜெபிக்கிறது உபவாசம் ஒரு நாள் இருந்து, இல்ல மாசத்துல ஒரு நாள் அது பொருள்களுக்காக, நம்முடைய உடைமைகளுக்காக உபவாசம் ஜெபிக்கிறது ஒரு ஆசீர்வாதம் நமக்கு. சரி, அப்புறம் பார்ப்போம் இன்னொரு வசனம். நெகேமியா 9:2-3 படிச்சுட்டோம். நெகேமியா இஸ்ரவேல் சந்ததி இஸ்ரவேல் சந்ததியார் மறுஜாதியாரை எல்லாம்
ஆஹ் விட்டு பிரிந்து வந்து நின்று தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டார்கள். அவர்கள் எழுந்திருந்து தங்கள் நிலையில் நின்றார்கள். அப்பொழுது ஒரு ஜாமம் மட்டும் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. பின்பு ஒரு ஜாமம் மட்டும் அவர்கள் பாவ அறிக்கை பண்ணி தங்கள் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். நல்லா பாக்குறோம் பாருங்க. நெகேமியா அவரும் ஒரு தலைவரா இந்த இதை நடத்திட்டு போறாரு. ஒரு பாரம் நிறைஞ்சவர், ஆத்தும பாரம் நிறைஞ்சவர், தரிசனம் உள்ளவர். அவரு அது எல்லாம் முன்னாடி படிச்சிருப்பீங்க, எல்லாம் தெரியும். அதுல பாருங்க, அவர்கள் எழுந்திருந்து முதலாவது மறுஜாதியாரை விட்டு பிரிந்து, இஸ்ரவேல் சந்ததியார் மறுஜாதியாரை எல்லாம் விட்டு பிரிந்து வந்து நின்று தங்கள் பாவங்களை தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களை அறிக்கிட்டார்கள். இப்ப நம்மளும் வந்து மறுஜாதியார்னு எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயும் ஓட முடியாது. கிறிஸ்தவ குடும்பம், இந்து, முஸ்லீம் மக்கள், எல்லா மக்கள் மத்தியில் தான் நம்ம இருக்கிறோம். ஆனா அவங்களோட கிரியைகள் நம்மளை பற்றாத படிக்கு. டைம் கிடைச்சா வந்து அந்த வீட்டுல போய் உட்காந்து நியாயம் பேசிட்டு இருக்கலான்ட்டு போய் ஊர்ல எத்தனை பேர் எனக்கு தெரியும். ஒரு சிலர் ஹிந்து நல்ல ஒரு பூசை பண்ணுற ஒரு லேடிகளோட எல்லாம் பேசி மணிக்கணக்குல இந்த இந்து என்ன சொல்றது, அந்த ஒரு மந்திரம் பண்றதுல இந்த சொல்லுவாங்க இல்லையா, கட்டு இருப்போம், சூனியா எடுத்து விடுவோம், அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம்னு சொல்லி, அப்படிப்பட்ட ஒருத்தவங்களோட ஒரு நல்ல சகோதரி பேசி பேசியே வாழ்க்கையில நிறைய அவங்க சீர்கட்டு போன காரியங்கள் தெரியும். பாத்தீங்கன்னா அது அவங்க பேசும்போது என்ன, நம்ம உலகத்துல இருக்கிறோம், உலகத்துல இருக்கிறதுனால இந்த உலகத்தின் கிரிகள் சீக்கிரம் நம்மளோட ஒட்ட பார்க்கும். நம்ம இன்னும் பரலோகம் போனா அங்க உலகம் வராது. இங்க இருக்கிறதுனால நம்ம பரிசுத்தமா பரலோக தேர்ந்தெடுக்கப்பட்டதுனால, நம்ம விசேஷித்தவர்கள் ஆனபடினால உலக கிரிகளை விட்டு நம்ம ஓய்ந்து இந்த பக்கம் பரிசுத்தவான் வாழணும்னு நினைக்கும் போது, இந்த அந்நிய கிரிகளோடு மக்களோடு கூட நம்ம என்ன பேசணுமோ அது மட்டும்தான். எக்ஸ்ட்ரா நிறைய பேசும்போது அவங்களுக்குள்ள இருக்கிற அசுத்த ஆவிகளின் கிரியைகள் நம்ம சிந்தனைகளை வந்து பிடிச்சுக்கணும். அப்ப நம்ம ஒரு சமாதானத்தை இழப்போம். அதை விட்டுட்டு அந்த மாதிரி போகாம என்னன்னா விட்டு பிரிஞ்சு சினிமா சீரியல் எல்லாம் பரிசுத்தவான்களா நடிக்கிறாங்க. சொல்லுங்க. எல்லாம் இந்த பிசாசுக்கு முன்னாடி போய் பூஜையா பஜனை பண்ணி அப்புறம் தான் அதெல்லாம் வெளியிடுறாங்க. அப்ப அந்த அது ஆரம்பிக்கும் போது பிசாசுக்கு டிவில வர்றது சும்மா டிவில பிக்சர் மாத்திரம், அதன் மூலியமா ஆவிகள் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு சான்ஸ் நம்ம தான் இடம் கொடுக்குறோம். இந்த ஆவிகளை பகுத்தறிகிறதும் ஆவிக்குரிய காரியங்களை நமக்கு தெளிவுபடுத்தி கொடுக்கறது பரிசுத்த ஆவியானவர். ஒருத்தட்ட பேசும்போது நமக்கு சரி இந்த எந்த ஆவியால் கட்டப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி நம்மளால உணர முடியும், உணர்த்துவார் தேவன். அதுக்கு நம்ம தேவனுக்குள்ள கரெக்டா இருக்கும்போது தான். ஆவிகளை பகுத்தறிகிறவர் நல்லா அந்நிய பாஷை பேசுவாங்க. அப்படியே அவங்க தான் முக்கியமா மணிக்கணக்குல சாட்சி ஆகட்டும், வசனம் ஆகட்டும். ஆனா அந்த இருக்கிற ஆவியை பரிசுத்த ஆவியானவரானு நிதானிச்சு அறியும்படியான ஒரு அறிவை கொடுக்கறது பரிசுத்த ஆவியான. நம்ம இந்த மாதிரி எல்லாம் காரியங்களை விட்டு, இந்த இஸ்ரேல் மக்கள் மறுஜாதிக்காரர்களை விட்டு அந்த மறு காரியங்களை, புறம்பாக்கப்பட்ட காரியங்களை விட்டு அவருக்கு நிற்கும் போது தான் அந்த அபிஷேகத்தை நமக்கு தருவார். அதை நம்ம இழந்து போயிட்டோம்னா நமக்கு ஏதோ இந்த உலக மனசு புலம்பிட்டே கிடக்குறாங்க பார்த்தீங்களா, என்ன அடுத்த நாள் என்னன்னு கவலை, அது வராது. அடுத்த நாள் கருத்து பார்த்துக்குவார். அந்த ஒரு தைரியத்தை நமக்குள்ள ஆண்டவர் தருவார். பாத்தீங்கன்னா பாவங்களை அக்கிரமங்களை எல்லாம் அறிக்கிடுறாங்க. நம்ம பாவம் மாத்திரம் இல்ல, முன்னோருடைய பாவங்கள், நம்மளோட பெற்றோர்களை அறிந்து அறியாம நிறைய பாவங்கள் செய்திருக்கலாம். அதனால சாபங்கள் குடும்பத்துக்குள்ள இருக்கலாம். நம்முடைய தாத்தா பாட்டிமார் அறியாம பாவங்களை செஞ்சிருக்கலாம். அந்த சாபம் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறேன்னு சொன்ன தேவன், 1000 தலைமுறை மட்டும் ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்ன தேவன், அந்த தலைமுறைகள்லாம் அந்த பின்னாடி சாபம் தொடர்ந்தே நடந்துட்டே வரும்போது அந்த சாபங்களை முறிக்கிறதுக்கு அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும்னு இருக்குது. அவங்களுக்காகனா அவங்கள பரிசுத்தப்படுத்துங்கன்னு இல்ல, அந்த பாவங்களை எல்லாம் மன்னிச்சிருங்கப்பா அப்படி சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். அது உரிமை இருக்குது, வேதத்துல இருக்குது. செத்தவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறது கேட்க மாட்டார் ஆண்டவர். அவங்கள ஆசீர்வதிங்க, அவங்க அப்படி அதல்ல, அந்த பாவங்களை அவங்க அக்கிரமங்களே அறியிட்டாங்களே, முன்னோர்கள் சரியாம செஞ்சுட்டாங்கப்பா, மன்னிச்சிருங்க, நாங்க உங்களுடைய பிள்ளைங்களை ஆயிட்டோம், எங்க சாபங்கள் நீங்கட்டும், இந்த தொடர்ந்து வருகிற இந்த சாபம் மாறட்டும், கட்டுகள் உடையட்டும் சொல்லி ஜெபிக்கிறது நம்ம கிட்ட இருக்கு. அறிக்கை விடணுமா அவங்க பாவங்களை. அறிக்கிட்டா கட்டாயமா ஆண்டவர் வந்து செய்வார். அதே புலம்புல 3ல ஒரு வசனம் கூட பின்னாடி சைடு இருக்கு, எனக்கு 2 எடுக்கல. முன்னோர்கள் அக்கிரமம் செஞ்சு அவங்க மறிச்சு போயிட்டாங்க, நாங்க அதை சுமக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி அந்த புலம்புலதான் இருக்குன்னு நினைக்கிறேன். கடைசியில அது சொல்றாங்க, எங்கள் முன்னோர்கள் அக்கிரமம் பாவம் செய்து மறித்து விட்டாங்க, இன்னைக்கு நாங்க அதை அனுபவிக்கிறோம்னு சொல்லி கர்த்தர்ட்ட கெஞ்சுறத பாக்குறோம். அத்தனை வசனங்கள் இருக்கு. அப்ப அந்த அறிக்கையிட்டு நம்ம செபிக்கணும். அவங்க செஞ்சதை அறியாம தான் செஞ்சிருப்பாங்க. அறிந்து செய்திருந்தா கூட, ஆண்டவரே நான் இன்னைக்கு இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டிருக்கிறேன், என் குடும்பம் இயேசுவின் ரத்தத்துல மூடப்பட்டிருக்குது, நான் புது சிருஷ்டி, உங்களுடைய விசேஷித்த ஆவியானவர் எனக்கு கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே,
இம்மைக்கு மறுமைக்கு சகல அதிகாரத்தையும் கரத்துல வைத்திருக்கிற தேவனுடைய அதே அதிகாரத்தை நம்மகிட்ட கொடுத்திருக்கிறாரு. அப்ப அந்த ஆவிகளை கடிஞ்சு கொண்டு ஜெபிச்சு நம்ம விடுதலை பெறணும். இந்த மாதிரி நம்ம எஸ்ரா 9வது அதிகாரம் அருமையான அதிகாரம் அது. அது படிச்சு பாருங்க. அப்படி அறிக்கிடுறாங்க. அப்புறமேல எழுந்து என்ன பண்றாங்க, இது வந்து ஜெபத்தின் ஒழுங்கு எப்படி செய்யணும், 2வது இதுதான் நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம் சபைகள்ல. முதல் பாவரிக்கை, அப்புறம் தான் எல்லா கேட்டு தங்கள் நின்று வேதத்தை வாசிக்கிறது, நியாயப்பிரமாணத்தை எடுத்து வாசிக்கிறாங்க. பாத்தீங்களா, ஒரு ஜாமம் மட்டும் வேத நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசிக்கிறாங்க. வாசிச்சு அதுல என்ன கர்த்தருடைய கட்டளைங்கிறது எடுத்துக்கொள்கிறாங்க, அப்சர்வ் பண்றாங்க. பண்ண பிறகு அப்புறம் ஒரு ஜாமம் மட்டும் பாவரிக்கை பண்றாங்க. அந்த வசனத்துக்கு மீறி என்னென்ன பாவம் செஞ்சாங்களோ அதெல்லாம் சொல்லி சொல்லி அறிக்கிடுறாங்க. அப்ப நம்ம வந்து சில விஷயம் பாவமே இல்லைன்னு பண்ணிட்டு இருப்போம். வசனம் வாசிக்கும் போது தெரியும், ஐயோ இது கூட பாவமான்னு சொல்லி. அப்ப நம்ம பாவம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் நீதிமானா. அப்ப வேதத்தை வாசிக்கும் போது அந்த ஒரு நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கிறது மாதிரி நம்ம இந்த வேதத்தை வாசிக்கும் போது தான் என்னென்ன எது பாவம் பாவம் இல்லைங்கிறது நமக்கு பூரண தெளிவு நமக்கு கிடைக்கும். அப்ப இந்த வாசிக்கும் போது தான், ஐயோ இந்த பாவம் ஆண்டவரே நான் இது அறியாம செஞ்சுட்டப்பா, இத்தனை நாள் நான் அறியாம பண்ணிட்டேன் ஆண்டவரே, இது மன்னிங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கணும். தெரியும் போது தான் நம்ம மன்னிப்பு கேட்க முடியும். அப்புறம் தங்கள் தேவனை பணிந்து கொண்டார்கள். அப்புறம்தான் தேவனை ஆராதிக்கிறது, பயங்கரமா தேவனோட ஸ்தோத்திரம் பண்றது எல்லாம் அடுத்து ரொம்ப நல்லா இருக்கும் வசனங்கள். அப்ப இப்படியான ஒரு காரியம் நமக்குள்ள இருக்குதான்னு யோசிச்சு பார்ப்போம். இல்லைன்னா விசேஷித்த ஆவி நமக்குள்ள கிரியை செய்ய மாட்டோம். அதே பாருங்க, தானியேல் 7, 9, 10 ஒரு தடவை வாசிச்சிருவோம். தானியேல் 7வது அதிகாரம். புலம்பல் 5:7 சிஸ்டர், நீங்க சொன்ன வசனம். புலம்பல் 5:7. அதுல இருக்கும் பாருங்க. ஆமா, இது வந்து தானியேல் 7 சிஸ்டர், 7, 9, 10 ஒண்ணு வாசிச்சிருவோம். நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையாகவும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய் இருந்தது. அக்கினி நதி அவர் சந்ததியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. ஆயிரம் பேர் அவரை சேவித்தார்கள். கோடா கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்திருந்தது. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. போதுமா. என்னன்னா எதுக்கு நான் இதை எடுத்தேன்னா, இந்த வசனம் இப்ப தானியேல் வந்து பாருங்க, அந்த தேவனுடைய சிந்தனையிலேயே ஓடிட்டு இருக்கிறாங்க. சரியா, இடையில எந்த காரியங்களை குறிச்சு அப்படியே உண்மையில தேசங்களுக்காக ஜெபிச்சிருப்பாங்க. அதாவது முத்தின பரிசுத்தவான்கள் அவங்கெல்லாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மகா பரிசுத்தவான்கள். அப்ப அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் பாருங்க, அவங்க வந்து அந்த நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருக்கிறார். இந்த தரிசனங்கள் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்குது, பரலோக தரிசனம். ஏன்னா அவங்க பிரித்து எடுத்தாச்சு, விசேஷித்த ஆவியா. இந்த ஆவியானவர் தான் நம்மளுக்கு கடைசி வர பரலோகம் வர கொண்டு வந்து நம்மளை விட போறவரு. நம்மளை குறிச்சு சாட்சி சொல்லுகிறவரும் பரலோகத்துல அவருதான். அப்ப நம்மளோடு வாசம் பண்ணுகிறவரும் அவருதான். நம்ம விழும்போது இந்த பக்கம் இப்படி இருன்னு, இந்த வழி இதுவேன்னு சொல்லுகிற சத்தத்தை கேட்பீர்னு சொன்ன மாதிரி அதே ஆவியானவர் தான் நம்மளோடு கூட பேசுறாரு. அப்போ அந்த ஆவி இனி நம்ம காலம் அவ்வளவுதான். இனி உலகத்துக்கு நமக்கு எந்த சம்மந்தம் இல்லை. பிசாசு கையில நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பிரித்தெடுக்கப்பட்டுட்டோம். நம்ம நேரா என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் கண் மூடுகிற காலம் வரத்தான் செய்யுது. எப்படி வயசு இருந்தாலும் என்னன்னாலும் அது நம்ம பரலோக ராஜ்யத்துல போய் கண் விழிக்க போறோம். அப்போ அந்த ஆவியானவர் அந்த பரலோகத்தை குறிச்சு தரிசனத்தை தானே கொடுத்திருக்கிறார் தானியேலுக்கு. ஏன் அந்த அவரோட திட்டங்களை அவர் தீர்மானிச்சிருக்கிற காரியங்களை இந்த புறஜாதி மக்களுக்கு, தேவனை அறியாத மக்களுக்கு சொல்லும்படிக்கு ஒரு சாட்சியா நிக்கத்தான் நம்மளை வந்து கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். இப்படி பரலோக தரிசனம் நம்மளுக்கு கிடைக்குதா? பரலோக தரிசனம் பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான தரிசனங்கள். காரணம் அவங்க உலக ஆவியோட இணைஞ்சு போய் துக்கம் வேதனை கண்ணீரோடு இருந்தா எப்படி ஆண்டவர் இதை வெளிப்படுத்திட்டு இருப்பாரு? அவங்க தேவனோடு சஞ்சரிச்சுட்டே இருக்கிறாங்க. தேவனோடு கூட செஞ்சிருச்சு. அவரு ஆவியோட ஆவி ஒற்றுமையா இருந்து பண்ணங்காட்டிதான் இந்த தரிசனங்களை வந்து அவங்க காண்றாங்க. நமக்கு அந்த மாதிரி பரலோக தரிசனம் கிடைச்சிருந்தா ஆண்டவர் சந்தோஷம். இனி நம்ம அதை வாஞ்சிப்போம். ஆண்டவரை இனி எங்க காலமெல்லாம் அங்கதானே ஆண்டவரே, பூமியில ஏதோ இன்னும் கொஞ்சம் காலங்கள் நம்ம வாழ போறோம், எத்தனை வருஷங்களோ. ஆனா அங்கதானே நமக்கு நித்தியம். அது உண்மைத்தானே, சத்தியம் தானே. ஏசுன்னு சொல்றோமே, என்ன எல்லாத்துக்கும் சுகமாக்குறதுக்கு ஏசப்பா, சாப்பாடு வேணும் ஏசப்பா, எல்லாம் கேட்கிறோம். அவரை தானே நம்ம மேல பார்க்க போறோம். அவரோடு தானே வாசம் பண்ண போறோம். நம்ம முன்குறிச்சிக்கப்பட்டுட்டுமே, நம்ம முத்திரிடப்பட்டுட்டுமே. அப்ப நம்ம அந்த தரிசனங்களை கேட்போம். அந்த ராஜ்யத்துக்கு உண்டானது நம்ம கேட்போம். அந்த ராஜ்யத்துக்குள்ளானதுவே நம்ம சிந்தனையில கொண்டு வந்துருவோம். நம்மளுக்கு கர்த்தர் எவ்வளவு பெரிய வெற்றியை கொடுப்பாரு.
உலக காரியத்தை கர்த்தர் பார்த்துக்குவார். அவங்க பாருங்க சிறைபிடிக்கப்பட்டு வந்தாங்க. அவங்களுக்கு என்ன குறைவு இருந்துச்சு? அவங்கள எந்த விதத்திலயும் அவங்க பண்ணியிருக்கலாம். அற்பமான நீச ஜனங்களோடு கூட கூட விட்டுருக்கலாம். ஆனா கர்த்தர் அவங்கள முன்குறிச்சு அவங்கள அதே இடத்துல உயர்வாத்த கொண்டு போய் வச்சார். நம்மளையும் உயர்வாத்தான் வைப்பார். ஒரு நாளும் கர்த்தரை நம்பினர் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை. ஒரு நாள் கர்த்தருக்கு குடுத்த இன்னைக்கு குறைவுபட்டதில்லை. குடுக்கறதும் அப்படிதான். பாத்தீங்கன்னா மேல மேல அவரோட காரியமாவது நம்மள கூட்டிட்டே போயிட்டு இருப்பாரு. அநேகருக்குன்னு சத்தியத்தை சொல்ல எத்தனை ஜனங்கள் நம்மள சூழ இருக்கிறாங்க. நம்ம பிரச்சனைகளை பேசி பாருங்க நிறைய போன் கால் நமக்கெல்லாம் வந்து உண்மையிலே சில இடத்துல பேசும்போது ஆவியானவர் என்னை எச்சரிச்சிருக்கிறாரு. இவ்வளவு நேரம் பேசுற பழக்கம் நிறைய இல்லைங்கிட்ட அப்ப கொஞ்ச காலங்க அப்புறம் எனக்கு அப்படியே பழகிடுச்சு. நான் பழகுன எனக்கே தெரியும். அப்ப ஜெபத்துல குறைவு, வேதவாசன குறைவு எனக்குள்ள இருக்கிறது தெரியுது. ஆனா எச்சரிச்சுட்டே இருந்தார் ஆண்டவர். மணிக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசாது. இவ்வளவு நேரம் நீ ஜெபிச்சிருப்ப, இவ்வளவு நேரம் வேதத்தை வாசிச்சிருந்த எத்தனை ரகசியங்களை அந்த வெளிப்படுத்தலோ மறைப்பொருள்ல விளக்குற தேவன் நமக்கு விளக்காம போயிருவாரா? இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம வாழ்கிற இந்த பாவம் நிறைஞ்ச அக்கிரம் நிறைஞ்ச உலகத்துல எங்க பார்த்தாலும் பாதுகாப்பு இல்லை, யுத்தங்களும் பயங்கரமான பாவம் நிறைஞ்ச உலகத்துல நமக்கு தேவன் நம்மளோடு கூட பேசாம இருப்பாரா? சட்டதிட்டங்களை கொடுக்காம இருப்பாரா? தரிசனங்களை கட்டாயம் தருவார். அப்ப ஏன்னா அப்படி இருக்கங்காட்டிதான் தரிசனம் பெற்றுக்கொண்டாங்க. தரிசனம் இல்லாம போய் சும்மா ஏதோ இருந்துட்டு நம்மளும் கிறிஸ்தவ வாழ்ந்தோம் போறோம், இறந்தால் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் பாக்கியவான்னு ஒரு சிலுவை போட்டு வச்சு அதெல்லாம் வாழ்க்கை. நாம் தானியல் அந்த குரூப் மாதிரி தரிசனங்களை பெறுறவங்களா நம்ம மாறணும். ஆண்டவர்கிட்ட கேட்போம். அப்ப இந்த உலக கிரியைகளை விட்டு எஸ்ரா 9 பண்ண மாதிரி படிச்ச மாதிரி இந்த உலக கிரியைகள் மறுஜாதியோட கிரியைகள் எல்லாம் விட்டு விலகி வந்தாதான் நமக்கு ஒரு நம்ம தரிசனத்தோட நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும். நிறைய நேரம் ஆச்சு. எஸ்ரா 10:1 எஸ்ரா இப்படி விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு அழுது தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக தாழ விழுந்து கிடக்கையில் இஸ்ரவேலின் புருஷரும் ஸ்திரீகளும் பிள்ளைகளுமான மகா பெரிய சபை அவனிடத்தில் வந்து கூடிற்று. ஜனங்கள் மிகவும் அழுதார்கள். பாருங்க அந்த தலைவன் ஒரு ஜெபிக்கிற தலைவன், பாரத்தோட ஆண்டு சமூகத்துல கண்ணீர் விடுகிற ஒரு தலைவன். அவர் அறிக்கையிட்டு அழுது தேவாலயத்து முன்பா தாழ விழுந்து கிடக்குறாரு. முடியல ஆண்டவரே, பலன் இல்ல, ஒரே சிந்தனை கர்த்தருடைய வார்த்தைக்கு மாத்திரம். பாத்தீங்கன்னா அந்த இஸ்ரவேல் புருஷரும் ஸ்திரீகளும் பிள்ளை மகா பெரிய சபை அவங்க இடத்துல கூடி வந்துருச்சு. அந்த பரிசுத்த நம்மகிட்ட ஒரு ஜெபிக்கிற வாழ்க்கை இருந்துச்சுன்னா நம்ம அநேகர் பாவத்துல போறாங்கன்னு என்னைக்கு நம்ம கண்ணீர் விட்டுருக்கோம்? நம்ம உறவுகள் அக்கிரமத்துல இருக்கிறாங்களேன்னு என்னைக்காவது கண்ணீர் விட்டு ஜெபிச்சிருக்கிறோமா? நம்மள பகைச்சவங்க வியாதிப்பட்டுட்டாங்கன்னு கேள்விப்பட்டு சந்தோஷப்பட்டோமா உள்ளத்தின் ஆழத்துல? இல்ல அவங்களுக்காக சும்மா ஏதோ போக்கு ஜெபிக்கிறோமா? இல்ல ஒரு நாள் உபவாசம் இருக்கிறோமா? மாசத்துல ஒரு நாள் அந்த குடும்பம் அந்த கண்ணீர் வேணும். எரேமியா சொல்றாரு, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமா இருக்கும். இந்த இஸ்ரேல் மக்கள் இவ்வளவு பாவம் பண்றாங்களேன்னு அழுகிறாரு. அப்ப அந்த மாதிரி ஒரு கண்ணீர் எஸ்ராவோட அந்த வேதனை. அதனால அந்த அவர் தேடி வர்றாங்க. இப்ப நம்ம அப்படி ஒரு விசேஷித்த ஆவி பெற்றவங்க நம்ம அப்படி இருக்கும்போது நம்மளை தேடி ஆட்கள் ஜெபிங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம ஜெபிக்கும் போது விடுதலை பெற்றுக்கொள்ளுவாங்க. விடுவிப்பார் கர்த்தர், கட்டாயம் விடுவிப்பார். நம்ம கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் தானே. தேவனுடைய நாமத்துல எது கேட்டாலும் இயேசுவின் நாமத்துல தருவேன்னு சொல்லி இப்படியான ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். நீங்க ஒண்ணு வாசிச்சுட்டு முடிச்சிடலாம். யாத்திரையாகமம் 33 13 14. முப்பத்தி 13-14. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனமென்று நினைத்தருளும் என்றான். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். மோசே காரியங்கள் அதுல பாக்குறோம். பாத்தீங்கன்னா மோசே நிறைய இடத்துல அவர் வந்து வேதனைப்படுத்துறாங்க அந்த ஜனங்க. ஆனா அந்த ஜனங்களை விட்டு கொடுக்காம தான் பேச ஆண்டவர்கிட்டயே சொல்றாரு. பாத்தீங்களா இந்த வசனம் பாருங்க, உம்முடைய வழியை எனக்கு அறிவிங்க ஆண்டவரே, இந்த ஜாதி உம்முடைய ஜனம்னு நினைச்சிருங்க சொல்றாரு. அவருக்கு தெரியாதா? கர்த்தருக்கு தெரியாம தான் இழுத்துட்டு வந்தாரா?
என் ஜனங்களை நீ மேய்ச்சிட்டு போகணும், இந்த வழி நடத்திட்டு போன்னு சொன்னாரு. திரும்ப திரும்ப சொல்றாரு. காரணம் ஜனங்கள் மேல் வச்சிருக்கிற பரிவு, அன்பு. நம்முடைய ஜனம் ரட்சிக்கப்படணுங்கிறதுனால சொல்றாரு. உம்முடைய ஜனம். அந்த ஜனம் உம்முடைய ஜனம் நினைச்சுக்குங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்படி ஒரு அப்புறமே என் சமூகம் உனக்கு முன்பாசிலும் கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு வருது. இந்த ஜனம் உம்முடையது. அவருக்குன்னு பேசல. அவர் மனைவி பிள்ளைங்க எத்திரோவோட இருக்கிறாங்க. கடைசி ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தான் அவரோடு கூட வர்றாங்க. எப்படி பாருங்க அந்த ஜெபம் அவர்ட்ட அந்த ஒரு பரிதாபம், ஒரு ஒரு தன்மை அவருக்குள்ள இருந்தது. அப்படியான ஒரு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைங்கப்பா. என் பக்கத்து வீட்டுக்காரன் இந்து தான். பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த சண்டை ஏதாவது ஆண்டவரே அந்த ஆத்மா உம்முடையதுப்பா. ஆத்மாவை நேசிக்கிற தேவன். ஆத்மாவுக்கு ஒருத்தர் தான் அவர்தான். ஆத்மாவுக்கு தேவன் அவர்தான். மிருகங்களுக்கு ஆத்மா கிடையாது. ஆவிதான் இருக்குது. ஆவி மாமிசம். ஆத்மா மனுஷனுக்கு தானே. அப்ப அந்த ஆத்மா ஆண்டவரே அந்த ஆத்மா உம்முடையதுப்பா. அது என்னோடது இல்ல. எங்க பக்கத்து வீடு இல்ல. நாங்க சண்டை போட்டிருக்க அவங்க இல்ல. அது உம்முடையது அந்த ஆத்மா. அவங்க எவ்வளவுதான் பேசிருக்கட்டும் மன்னிக்கிறான். அந்த மோசேயின் இருதயம் நம்மளுக்கு வேணும்னு கேட்கணும். அந்த மாதிரி ஒரு இருதயம் கொடுங்கப்பா. அது சொல்லாருல எத்தனையோ என் பேர ஆண்டு சொல்றாரு. அவங்கள அழிச்சிடுறேன். நீ அவங்களுக்காக பறிஞ்சு பேசுற. உன்னை நான் நல்லா வைக்கிறேன்னு ஒரு வசனம் இருக்கு. அது தேடிட்டு இருந்தேன். இங்க ஏன்னா பைபிள் புதுசா அப்படியே மாத்துறதுனால ஊர்ல ஒரு பைபிள் ஏன்னா தூக்கிட்டு சின்ன பைபிள் பேக்ல வைக்கிறதுக்கு வச்சிருக்கிறேன் நான் டிராவல் பண்ணும்போது. ஆனா இது எப்பவுமே எடுத்துட்டு ஹேண்ட் லக்கேஜ்ல வெயிட் தூக்கணும். ஊர்ல ஒரு பைபிள் வச்சிருப்பேன். இங்க ஒண்ணு. அதனால புதுசா அப்படியே மாத்திட்டு இருந்தால மார்க் பண்ணி வச்செல்லாம் அங்க இருக்கும். அதனால எடுக்க முடியல. அப்ப அதுல சொல்றாரு இல்லையா உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். விட்டுரு இந்த ஜனங்களை வேண்டாம். அவரே அப்ப என்ன சொல்றாரு மோசே, ஆண்டவரே இந்த இந்த ஜனங்களை நீங்க ஆசீர்வதிக்கலினா என் பேரை ஜீவ புஸ்தகத்துன்னு கிறுக்கி போட்டுருங்கப்பா. எனக்கு வேண்டாம். இது நம்ம பேசுறோமா சொல்லுங்க. வரிஞ்சு கட்டி சண்டைக்கு போற பெந்தகோஸ்தே சகோதரிகள் நம்ம பார்த்திருக்கோம். வெள்ளை சீலை கட்டி நகை போடாம பக்கத்து வீட்டுல சண்டையோ சண்டை. அப்படி ஒரு காரியங்களை பேசுற மக்கள் இருக்கிறாங்க. இவங்க மத்தியில நம்ம எப்படி இருக்கிறோம்? மோசேயை போல ஒரு பறிஞ்சு பேசுகிற ஒரு ஜெபம். உண்மையான ஒரு அன்பு நேசிக்கும் போது அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அன்பு மாத்திரம் காட்டணும்னா ஏன்னா இந்த உலகம் நமக்கு வெறுமை இருக்கிற காலம் வருஷங்கள் பூரா நமக்கு விட்டுட்டு தான் போறோம். அதனால அங்கதான் அந்த தானியேல் கண்ட தரிசனங்களை போல எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது இந்த உலகத்து தூசி அதான் சீயோன் குமாரத்தியே தூசியை உதறி விட்டு எழுந்துரு அப்படின்னு சொல்றாரு. தூசியை உதறிட்டு எழுந்துச்சிடணும். எந்திக்கும் போது நமக்கு இது தூசியாதான் தெரியும். அதை போய் பெருசா நினைக்கும் போதுதான் பிரச்சனை. அப்ப நான் என்னைக்கு சொல்லணும் நம்ம விசேஷித்த ஆவி பெற்றோம். அதனால எனக்கு இது வேண்டாண்டவர் தூசி. சினிமா சீரியல் சண்டை போடுற காட்சிகள் அடி தடியும் எல்லாம் வீட்டுக்குள்ள விட்டா அந்த ஆவி அங்க கிரியை செய்யும். பிள்ளைங்க மத்தி சண்டை போட்டு கிடப்பாங்க. பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம உபவாசத்துல மேற்கொள்ளணும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ரொம்ப நேரம் ஆச்சு. புலம்பல் 3 40 41 அப்புறம் ஏசாயா 58 11 முடிச்சிடலாம் அதோட. புலம்பல் 3 புலம்பல் 40 41 புலம்பல் நம்முடைய நாம் 40 அதான் நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். நாம் நம்முடைய கைகளோடு கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திற்கு ஏறெடுக்க கடவோம். பாருங்க நம்ம உயிருள்ள மனுஷன் முறையிடுவானேன். அது முதல் வசனம். தன் பாவத்துக்கு வரும் தண்டனை குறிச்சு முறையிடுவானேன். அப்ப பிரச்சனைகள் பாடுகள் எதை வரும். நம்ம ஆண்டவரே நான் நீதிமான் போய் நிக்க முடியாது. ஏன் முறையிடுற? உயிருள்ள மனுஷன் முறையிடுவானேன். பாத்தீங்கன்னா நம்முடைய வழிகளை சோதித்து நம்முடைய காரியங்களை சோதித்து நம்முடைய பெற்றோருடைய காரியங்கள் எல்லாம் சோதித்து அது ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். குறைவுள்ளவர்கள் தான் உலகத்துல வாழ்றோம். முன்னும் பின்னும் நம்மளை நெருக்கி எல்லா பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம விழுந்து சோர்ந்து போகிறவங்க தான். ஆனாலும் ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்புவோம். அவர் நம்முடைய கைகளோடும் கூட நம்முடைய இருதயத்தையும் நேரா பரிசேயன் ஜெபிக்க ஆயக்காரனும் பரிசேயன் ஆட்ட கைகளை உயர்த்தி நான் பரிசுத்தவான அந்த ஆயக்காரனு போல இல்ல ஆண்டவரேன்னு அப்படி போய் கைகளை உயர்த்தி பெருசா முன்னாடி போய் அங்கி போட்டு ஜெபிச்சாலும் சரி, பாஸ்ட் உடுப்பு போட்டுட்டு ஜெபிச்சாலும் சரி, என்ன ஒரு பதவியில இருந்து சர்ச்சில் மைக்க பிடிச்சிட்டு ஜெபிக்க கொடுத்தாலும் இல்ல. அடுத்து இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிறது அவனோட இருதயத்தையும் பாருங்க. ஏன்னு சொன்னா அதுல ஒரு போட்டிருக்கு.
இருதயத்தை மாத்தல, இருதயத்தையும் ஒப்பு கொடுங்க. அதுவும் சேர்ந்துதான் போகணும். அது சேராம கையை மாத்திரம் உயர்த்தி பைபிள் தூக்கிட்டு போய் வசனம் ஜெபிச்சு எல்லாம் பைபிள் காலேஜ் முடிச்சிருந்தாலும் சரி பண்ணன்னு சொல்றது அது ஆண்டவர் சமூகத்துல ஏறெடுக்கப்படாது. அது பரிசேயனோட ஜெபமா போயிடும். ஒரு ஆயக்காரனை போல அடிச்சு ஜெபிக்கும் போது நம்மளுக்கு ஒரு விடுதலை பெற்றுக்கொள்வோம். ஏசாயா 58:11 இருக்கு. சகரியா ஒருத்தர் எடுத்து வச்சுங்க. சகரியா 4வது அதிகாரம் 6, 7 அது மட்டும். ஏசாயா 58:11 முடிஞ்சிச்சு. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஏசாயா 58:11 ஐயா 11 மட்டும்தான். ஆமாக்கா 58:11க்கா. பாத்தீங்கன்னா கர்த்தர் நித்தம் ஆமா ஆமா நிறைய வாக்குத்தத்தங்கள் கொடுக்குறாங்க இல்லையா, நமக்கு நிறைய கொடுப்பாங்க. கடைகள்ல போனாலும் அப்படித்தான் வாங்குவோம். ஆசீர்வாதம் வசனம் வாங்கி யாருக்காவது போகும்போது இந்த வசனத்தை கொண்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க. இந்த வசனத்தை அதிகமா எழுதுவாங்க. அப்போ இந்த வாக்குத்தத்தம் எத்தனாவது? 11வது வசனத்துல தான் வருது. அதுக்கு முன்ன 1வது வசனத்துல இருந்து வாசிச்சா என்ன செய்ய சொல்லி இருக்கிறார் ஆண்டவர், என்னென்ன கட்டளை கொடுத்திருக்கிறார், அதை செய்தால்தான் நமக்கு நித்தம் வழிநடத்தி வறட்சியான காலத்துல ஆத்மாவை திருப்திப்படுத்துகிற தேவன். நம்முடைய எலும்பு நினமுள்ளதாக்குவார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். அப்ப இதெல்லாம் செய்யும் போதுதான், சும்மா அந்த வசனத்தை மாத்திரம் வச்சுட்டு இப்படி சொல்லியிருக்கீங்களே நீ ஆசீர்வதிங்கன்னு சொல்லி வீடு சொந்த பந்தகிட்ட சண்டையும் போட்டு எல்லாத்திலையும் பிரிவினை உண்டாக்கி சொத்து பத்துக்கு ஏமாத்தி என்னென்னலாம் நம்ம இயேசு கிறிஸ்துவ விட்டு நல்லா பண்ணுவாங்க. போனா ஆர்சி கோயில் உட்காந்துட்டு மொட்டை அடிச்சுட்டு வருவாங்க. ஆர்சியில அங்க போய் மொட்டை போடணும், இங்க வேண்டுதல் அங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு எனக்கு இந்த வசனத்தை வச்சுட்டு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்குறீங்களேன்னு சொன்னா அந்த வாக்குத்தத்தம் நமக்கு வராது. எல்லா வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமேன் என்று நமக்கு கொடுத்துருக்கிறாரு. யாருக்கு? விசேஷித்த ஆவி பெற்றவர்களுக்கு, தேவனுக்குள்ள வாழ்றவங்களுக்கு. நம்ம விழுகிறோம், சோதனைகள் வரும். ஆனா ஜெயம் எடுக்க ஒரு என்ன சொல்ற நங்கூரம், அந்த ஆவியான ஒரு நங்கூரமும் நமக்குள்ள இருக்கும்போது நங்கூரத்தை ஒரு கையில பிடிச்சிக்கிறோம். நம்ம அசையாதபடி பாதுகாக்கிறவர் அவர் தான். ஆனா கர்த்தருக்குள்ள நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். இந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கிறதா நம்ம எடுத்துக்கலாம். இனி ஒண்ணு கடைசி சகரியா 4வது அதிகாரம் 6, 7 வசனம் அதோட முடிச்சிடும். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். போதுமா? பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். ஆவியினாலேயே ஆகும், வேற எதுனாலேயும் ஆகாது. நம்முடைய பலனோ நம்முடைய பராக்கிரமம் நம்முடைய செல்வம் பணம் படிப்பு பெரிய வருமானம் ஒண்ணும் இல்ல, ஆவியினாலேயே ஆகும். என்ன ஆசீர்வாதம் இல்லையா? அதனால அந்த ஆவியானவர், விசேஷித்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது நம்மளை எல்லா இடருக்கும் விலக்கி பாதுகாத்து, எத்தனை அலைகள் வந்தாலும் அதுல நம்ம மூழ்கி போகாம அந்த நங்கூரமான தேவனை ஒரு கையில பிடிச்சி அவர் நம்மளை பிடிச்சுக்கிட்டாரு. நம்மளும் சும்மா பிடிச்சிருக்கிறோம், அவ்வளவுதான். நம்மளை பாதுகாக்க வல்லவர், விழுந்தால் எழுந்திருக்க வல்லவர், எழுத்தி விடுறதுக்கு நம்மளை பாதுகாக்க வல்லவர். இன்னும் நம்முடைய ஆவியில பலனை கொடுத்து தரிசனங்களை கொடுத்து இன்னும் பரலோக ராஜ்யத்துக்கா நம்மளை நேரம் சரிப்படுத்தி, நீ ஸ்திரப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து. நம்ம ஸ்திரப்படாம போய் சகோதரனை ஸ்திரப்படுத்த முடியாது. அது வாய் சாலகன்னு சொல்லுவாங்களா, அப்படி போயிரும். சிறப்படுத்த பின்பு அடுத்தவனை போய் சிறப்படுத்துறதுக்கு அந்த வல்லமே தேவன் தருவார். கிருபையா நம்மளை வழி நடத்துகிறார். அது பாருங்க, என்னுடைய ஆவினாலேயே ஆகும் சொல்றாரு. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம்னு சொல்ல முடியும். அந்த ஆவியான நமக்குள்ள இருக்கும்போது எவ்வளவு பெரிய பர்வதம் நமக்கு முன்னாடி நின்னாலும் செருபாபேலுக்கு கொடுக்குற அந்த வார்த்தை நம்ம வாக்குத்தத்தமா இதை கூட இன்னைக்கு நம்ம எடுத்துக்கலாம். இந்த வார்த்தையும், நீ எம்மாத்திரம், என்ன பிரச்சனை இருக்கு, என்ன காரியம், நீ எம்மாத்திரம். செருபாபேலுக்கு முன்பாக அந்த பெரிய பர்வதம் பிரச்சனைகள் பிசாசு கொண்டு காட்டுது பிசாசு, அது எம்மாத்திரம் சமபூமி ஆவாய். செருபாபேல் நம்ம அந்த கிருபை, அதுக்கு முன்பா நீ சமபூமி ஆவ. அந்த வல்லமை தேவன் நம்ம இடத்துல கொடுத்திருக்கிறார். அது சமபூமி ஆகணும்னா இவ்வளவு நேரம் தியானிச்ச ஒவ்வொருகளையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். பாருங்க, முன்பா சமபூமி ஆவ. எந்த பர்வதமா இருந்தாலும் எந்த பிரச்சனையானாலும் கர்த்தர் நமக்கு அது சமபூமி ஆக்க வல்லவர்.
அப்படியா செய்வார். நம்ம ஜெபிப்போம். தொடர்ந்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. லேட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். பிரைஸ் லார்ட் செல்வி.